2021 கிளாக்ஸோவில் வச்சு நடைபெறுகிறது COP26. உலக வெப்பமயமாதல் அப்படிங்கிறது தான் மெயின் அஜெண்டா. 2 டிகிரி செல்சியஸ் நம்முடைய பூமியினுடைய வெப்பநிலையை குறைக்க வேண்டும். இதுக்காக ஒவ்வொரு நாடும் கார்பன் நியூட்ரலிட்டி அடுத்த கட்டமாக நாங்கள் இந்த கிளைமேட் சேஞ்சுக்காக என்னென்ன விஷயங்களை செய்ய போகிறோம் அப்படிங்கிற உறுதிமொழியை எடுத்திருக்காங்க. சில நாடுகள் 2035 நாங்கள் கார்பன் நியூட்ரலிட்டிக்கு வந்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. சில நாடுகள் 2050க்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய நாம 2070 நம்முடைய டார்கெட்டாக வச்சுருக்கோம். 0% கார்பன் டை ஆக்சைடு இல்லாட்டி கார்பன் எமிஷன் அப்படிங்கிறத நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது தான். ஆனால் அதுக்கு தகுந்தது மாதிரி இந்தியாவில் ஏதாவது முன்னேற்றம் நடக்குதா அப்படின்னு கேட்டால் ரொம்பவே ஸ்லோவாக நம்ம அந்த முன்னேற்றத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்பது தான் நிதர்சனமான உண்மை. 2024 எலெக்ஷன் வருது. இந்த எலெக்ஷனில் கூட கிளைமேட் சேஞ்சை பற்றி அதிகமான கட்சிகள் பேசுகிறார்களா அப்படின்னு பார்த்தா ஏன் தமிழ்நாட்டிலையும் யாராவது ஒரு கட்சியாவது இந்த கிளைமேட் சேஞ்சை பற்றி பேசுகிறாங்களா அப்படிங்கிற அந்த பார்வையை உங்களிடமே கொடுத்துட்றேன். ஸோ கிளைமேட் சேஞ்சை பற்றி அந்தளவுக்கு நம்ம பேசணுமா? அந்த கேள்வி உங்கள் மனசில் இருந்துச்சுன்னா இந்தியாவினுடைய எதிர்காலமே இந்த கிளைமேட் சேஞ்சையும் நம்பி இந்த கிளைமேட் சேஞ்சை எப்படி ஓவர் கம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் பொறுத்து தான் இருக்க போகுது. ரொம்ப முக்கியமான ரொம்பவே டிபேட்டபிள் ஒரு டாபிக் தான் இந்த டாபிக். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். EMDE அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் அண்ட் டெவலப்பிங் எக்கனாமிஸ் அப்படிங்கிறது தான். இந்த EMDEனுடைய முக்கியமான ஒரு தலைவராக மாறி நிற்கக்கூடிய நாடு எது அப்படின்னு பார்த்தா இந்தியா தான். இந்தியா இதில் மட்டும் கிடையாதுங்க. LMDC லைக் மைண்டட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப்பை ஆர்கனைஸ் பண்ணி அந்த குரூப்பில் இந்தியாவினுடைய தனித்துவமாக இருக்கக்கூடிய பல முக்கியமான கருத்துக்களை நம்ம முன்வைக்கிறோம். G20 மாநாடு நடந்த போதாக இருக்கட்டும், இல்லை இன்னும் பல முக்கியமான அமைப்புகளாக இருக்கட்டும், அங்கெல்லாம் இந்தியா பேசும்போது இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸை பற்றி பேசியிருக்கோம், ஒன் சன் ஒன் வேர்ல்டு ஒன் கிரிட் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கோம். அதே மாதிரி கோலேஷன் ஃபார் டிசாஸ்டர் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்படிங்கிறத பற்றிலாம் பேசியிருக்கோம். ஸோ இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்னவோ ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இந்தியாவினுடைய எதிர்காலமும் இதை பற்றி தான் இருக்குது. இந்தியாவினுடைய ஃபியூச்சர் பிளானெல்லாம் பற்றி நாம் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது மாதம் ஒரு 2000 ரூபா நம்மளால் சேவ் பண்ண முடியாதா, அது க்ரோ ஆயிராதா அப்படிங்கிற நம்முடைய இயக்கத்துக்கு நிறைய NFO அப்படிங்கிறத அறிமுகம் செஞ்சுட்டு இருந்தேன். அந்த வகையில் இப்போ நான் அறிமுகம் செய்யக்கூடிய NFO சால்வன்சி ரேஷியோ 252% இருக்கக்கூடிய கடந்த 11 வருடங்களாகவே இன்சூரன்ஸில் பாசிட்டிவான ஒரு ப்ராஃபிட் கொடுத்த கனரா HSBC லைஃப் NFO தான். மிட் கேப் 150 மொமெண்டம் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறத அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இந்த 30ஆம் தேதி வரை தான் இந்த ஃபண்டில் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பகுதியை டாப்பாக பெர்ஃபார்ம் ஆகிற மிட் கேப் 50 நிறுவனங்களுக்குள்ளே கொண்டு போட்டுருவாங்க. அது பெர்ஃபார்ம் ஆகலைன்னா அந்த நிறுவனத்தை மாற்றி மறுபடியும் டாப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுற 50 நிறுவனங்களை போடக்கூடிய ஒரு மிட் கேப் 150 மொமெண்டம் 50 இண்டெக்ஸ் ஃபண்டு தான் இந்த கனரா HSBC லைஃப் NFO அப்படிங்கிறது. 2014 மிட் கேப் 150 மொமெண்டம் 50 இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா இன்னைக்கு 10 வருஷத்தில் அது கிட்டத்தட்ட 11 மடங்கு நம்முடைய பணம் வளர்ச்சி அடைந்திருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதில் ரிட்டர்ன் ஆஃப் மொர்டாலிட்டி சார்ஜஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. அதே மாதிரி கட்டிட்டு இருக்கக்கூடிய நபர் 5 வருஷம் லாக்கிங் பீரியட் இருக்கிறனால கட்டிட்டு இருக்கக்கூடிய நபர் உயிரிழந்து விட்டார் என்றால் மீதம் இருக்கும் பிரீமியத்தை கம்பெனியை கட்டி கடைசியாக நாமினிக்கு அந்த ஃபண்டு வர்ற மாதிரியான ஃபெசிலிட்டியும் இருக்குது. 120 மடங்கு நம்முடைய பிரீமியம் தொகையில் நமக்கு லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ வர்ற 30ஆம் தேதி வரை தான் இது எடுக்க முடியும். அதற்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேண்டும் அப்படிங்கிறவங்கலாம் அதை விசாரிச்சுட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு இந்தியாவை பாதிக்கும் அப்படின்னு கேட்டால் உலக நாடுகளை பாதிக்கக்கூடிய ஒரே ஒரு டேர்ம் தாங்க இருக்குது, எக்கனாமிக் அண்ட் சோஷியல் காஸ்ட் அப்படிங்கிறது தான். இந்த எக்கனாமிக் அண்ட் சோஷியல் காஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது வரக்கூடிய இன்னும் ஒரு 20லேருந்து 50 வருடங்களில் இந்தியா மற்றும் உலக நாடுகள் இந்த கிளைமேட் கிரைசிஸ் காரணமாக இழக்கக்கூடிய தொகை எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அசந்து போயிடுவீங்க. 35 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர். 35 ட்ரில்லியன் அமெரிக்க டாலரை உலக நாடுகள் எல்லாருமே இழக்கப் போகிறார்கள் அப்படின்னு சொல்கிறது இன்னைக்கு வேணும்னா கேட்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடும். ஆனால் ஒவ்வொரு வருடமும் இதனுடைய இம்பேக்ட் அப்படிங்கிறது அதிகமாகும். இன்னைக்கு 35 ட்ரில்லியன் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 5 வருடங்களில் அது 70 மில்லியன் ட்ரில்லியனாக கூட மாறலாம். ஸோ நாம் சம்பாதிக்கிறத விட ஒரு நாட்டினுடைய GDPயை விட அந்த நாடு டிசாஸ்டருக்காக செலவழிக்க வேண்டிய தொகை அதிகமாக மாறலாம் அப்படிங்கிற ஒரு பெரும் எச்சரிக்கை பல உலக நாடுகளாலும் கொடுக்கப்படுகிறது. இந்தியாவை தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்தியாவினுடைய எதிர்காலமும் இதை நம்பி தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இந்தியாவினுடைய எக்கனாமியாக இருக்கட்டும், இந்தியாவினுடைய அடுத்த கட்ட நகர்வாக இருக்கட்டும், இன்னைக்கு நம்முடைய வீட்டை விட்டு வெளியில் போகிறோமா அப்படின்னு பார்த்தா பயங்கர வெயிலாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் மும்பைலாம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா 4 டிகிரி செல்சியஸ் அஸ் யூஷுவல் நார்மலை விட ரொம்ப கூடிருச்சுன்னு சொல்கிறாங்க.
டெல்லி எடுத்து பார்த்தோம்னா 2 டிகிரி செல்சியஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க நார்மலை விட. அப்போ ஒரு பக்கமா வெப்பநிலை அதிகமாகுது, இன்னொரு பக்கம் ரொம்ப பெரிய அளவில் வெப்பநிலை டவுன் ஆகுது. நமக்கு கிடைக்க வேண்டிய மழை எதுவுமே சரியா கிடைக்கல. நமக்கு கிடைக்க கூடாத புயலும் மிகப்பெரிய அளவில் மழை வெள்ளமும் அப்படிங்கிற அடர்மழையும் ரொம்ப பெரிய அளவில் பெய்து வருகிறது. அதனால் ஏற்படக்கூடிய இழப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கோம். இந்தியாவினுடைய அரசாங்கம் அப்படிங்கிறவங்க ப்ரொடெக்டிங் ரீஜனல் கிளாசியர்ஸ் அப்படிங்கிறதும், கிரீனி த ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறதும், ரெடியூசிங் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிறத பற்றிலாம் மிகப்பெரிய விழிப்புணர்வும் அதுக்கு தகுந்தபடியான சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்பட்டாலும் எந்த அளவுக்கு இந்தியாவை நம்ம பாதுகாக்க போகிறோம் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கும் பலருடைய மனதில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இதை பெரிய அளவில் பேசக்கூடிய அரசாங்கம் அடுத்ததாக அதை தொடர்ச்சியாக செய்கிறாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு இல்லை அப்படின்னே நான் சொல்லிட்டேன். அதற்கு இன்னொரு காரணமும் இருக்குது. மக்களிடம் போதுமான விழிப்புணர்வு இல்லை அப்படிங்கிறது தான். என்னப்பா கிளைமேட் சேஞ்ச் எல்லா இடத்துலையும் தானே வரப்போகுது, நம்ம நாட்டுக்கு வந்துட்டுமே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், ரொம்ப ஆஸ் யூஷுவலாக கடந்து போயிட்டு இருக்கோம். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாம் சர்வீஸ் ஓரியன்ட் நாடு தான். ஓகே, ஏதாவது ஒரு சர்வீஸ் கொடுத்து இந்தியா பொழைச்சிக்கூட அப்படின்னா கூட அக்ரிகல்ச்சர் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த அக்ரிகல்ச்சர் இந்தியாவினுடைய பேக் போன். ஆனால் அந்த அக்ரிகல்ச்சர்லேயே இப்போ வரக்கூடிய இந்த கிளைமேட் சேஞ்ச் ரொம்ப பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொன்னால் மிகையல்ல. 2022 2023 கிட்டத்தட்ட 15 ஸ்டேட்ஸில் இதே மாதிரியான கிளைமேட் சேஞ்ச் காரணமாக மகசூல் குறைந்து போனது, விவசாயம் அழிந்து போனது, மிகப்பெரிய அளவில் விவசாய நிலங்களில் போதுமான அளவுக்கு தண்ணீர் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனை இப்படின்னு சொல்லி புயலால் ஏற்பட்ட பாதிப்பு இப்படின்னு சொல்லி பெரிய அளவில் பாதிப்புகளை நாம் என்ன செஞ்சுருக்கோம், பார்த்து கொண்டே இருக்கிறோம். போன வருடத்தில் மட்டுமே நம்முடைய ஜிடிபியில் 0.5% அப்படிங்கிறது இந்த டிசாஸ்டர் ஃப்ளட் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நம்ம செலவழிச்சிருக்கோம் அப்படிங்கிற உண்மையும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒவ்வொரு முறையும் ஒட்டுமொத்தமாக டிஃபென்ஸினுடைய நேட்டோவினுடைய டிஃபென்ஸினுடைய அந்த ஒரு பட்ஜெட் எவ்வளவு, ஜிடிபியில் 2% தான். டிஃபென்ஸுக்கு அவ்வளோ ஒதுக்கும் போது நாம் என்ன செஞ்சுட்ருக்கோம், கிட்டத்தட்ட 1% அப்படிங்கிறது நம்முடைய கிளைமேட் சேஞ்சால் ஏற்படக்கூடிய டிசாஸ்டர் ஃப்ளட் அப்படிங்கிறத சரிப்படுத்துவதற்கும் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணி மக்களுக்கு மறுபடியும் அவங்களுடைய இயல்பு நிலைக்கு திரும்புவதற்குமான பணச்செலவாக செய்து வருகிறோம். அப்போ எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்தியாவில் ஒரு சர்வே அப்படிங்கிறத எடுத்து பார்க்குறாங்க. அந்த சர்வேல எலக்ட்ரிக் வெஹிக்கிளை இந்தியர்கள் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க 2023 அப்படின்னு பார்த்தா 98 நார்மல் கார் அப்படிங்கிறத வாங்குற நபர்கள், பெட்ரோல் டீசல் கேஸ் அந்த கார்களை வாங்கக்கூடியவங்க வெறும் 2% தான் எலக்ட்ரிக் கார்களை வாங்குகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கிறது. ஸோ இப்போ நம்மளை நம்ப வைக்கிறாங்க எலக்ட்ரிக் கார் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு என்னவா இருக்கும், பெரிய அளவில் நம்முடைய கிளைமேட் சேஞ்சை அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரு காரணியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே எலக்ட்ரிக் கார்கள் கிளைமேட் சேஞ்சை அதிகப்படுத்துமா குறைக்குமா அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்டான காணொளி நாளைக்கு வரும். அந்த காணொளி உங்களுக்கு ஒரு அடுத்த 3வது கண் மாதிரி. நம்ம செய்யக்கூடிய தவறுகள், அரசாங்கம் அமைப்புகள் செய்யக்கூடிய தவறுகள், அதை எல்லாத்தையுமே வெட்ட வெளிச்சமாக போட்டு உடச்சிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 2% எலக்ட்ரிக் கார்கள் விற்பனை அப்படிங்கிறத உலக நாடுகள் நம்மளை பார்த்து ஏளனம் செய்கிறாங்க. என்னடா கிளைமேட் சேஞ்சை பற்றி அதிகமாக பேசுறியா, 2% எலக்ட்ரிக் கார் தான் வித்திருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, அதை விட்டுலாம். மக்களிடம் விழிப்புணர்வு இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரு சர்வே நடத்தப்படுகிறது UNDP, அது பீப்புள்ஸ் கிளைமேட் ஓட் சர்வே என்பது தான். அந்த பீப்புள்ஸ் கிளைமேட் ஓட் சர்வேல கிட்டத்தட்ட 71% இந்தியர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, நாம் கண்டிப்பாக கிளைமேட் சேஞ்சுக்கு எதிராக போராட வேண்டும் அப்படிங்கிற கருத்தை தெரிவித்திருக்காங்க. அப்படி கருத்தை தெரிவித்து மட்டும் இல்லாமல் என்னுடைய பல விஷயங்களை நான் இழக்கவும் தயார், ஆனால் வரும் தலைமுறையை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னவர்களுடைய எண்ணிக்கை 67%. ஆனால் நம்ம கண்ட்ரோல்லே இல்லை கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு அதில் நினைக்கக்கூடிய நபர்களும் ஒரு 65% இருக்காங்க. கண்ட்ரோலில் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால் நம்ம கண்ட்ரோலே இல்லை அப்படின்னு சொல்லி 65%. இல்லைப்பா நம்ம கிளைமேட் சேஞ்சை நீங்கள் என்ன விலை கொடுத்தாவது அதை காப்பாற்றிடுவீங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு 67% அப்படின்னு சொல்லி பல முரண்பாடான தகவல்களை இந்தியர்கள் கொடுப்பதாக இந்த UNDP-னுடைய சர்வே சொல்லுகிறது. அப்போ இந்த அளவுக்கு விழிப்புணர்வு மட்டும் இருந்தால் அடுத்ததான் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு நம்முடைய எனர்ஜி செக்டாரை கை காட்ட வேண்டியதாக இருக்குது. எனர்ஜி செக்டார், இந்த எனர்ஜி செக்டாரில் நமக்கு 50% இப்போதும் நிலக்கரியை எரித்து தான் நம்ம எனர்ஜியை நமக்கு தேவையான எனர்ஜியாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த 50% கோல் எனர்ஜியை எப்படி நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி வருது. சூரிய தகடுகள் இல்லாட்டி விண்டு மில் இப்படிலாம் சொல்லி நாம் இப்போதும் நம்முடைய எனர்ஜியை டெவலப் பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்னு பார்த்தா அங்கேயும் பெரிய சிக்கல் இருக்குது. நம்முடைய சோலார் அண்ட் விண்டு கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 100 ஜிகாவாட்டா இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் சீனா இந்த ரெனியூவபிள் எனர்ஜியை வச்சு அவங்களுடைய கரண்ட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத நாம் தயாரிப்பதை விட கிட்டத்தட்ட 8லேருந்து 9 மடங்கு கூடுதலாக அவங்க ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம உலகத்தில் 5வது நாடாக இருக்கோம். இந்த ரினியூவபிள் எனர்ஜி சோலார் மற்றும் விண்டு கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறது நம்ம லேட்டாக தான் அதை ஸ்டார்ட் பண்ணவே செஞ்சோம். அப்போ இந்த 100 GW அப்படிங்கிறது நமக்கு பத்தாது. கண்டிப்பாக நம்ம ஒரு 500 GW கொண்டு வரணும் அப்படின்னா அதற்கு 2030 அப்படிங்கிற ஒரு இலக்கை நம்ம தீர்மானிச்சிருக்கோம்.
ஸோ இந்த 2030க்குள்ள நம்ம ரினியூவபிள் எனர்ஜியை வச்சு நமக்கு தேவையான கரண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் நம்ம ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை அதிகப்படுத்தணும். ஒன்று சோலார் செல்ஸ் அப்படிங்கிறது, இல்லாட்டி சோலார் பேனல்ஸ் அப்படிங்கிறத பற்றி அதிகமாக நம்ம ஸ்டடி பண்ண வேண்டியதாக இருக்குது. குறைந்த காற்றுடன் கூடுதலான மின்சாரம் உருவாக்கப்பட்டு அது வெல் அண்ட் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல மின்சாரம் உருவாகுது என்றால் அந்த மின்சாரத்தை கடத்தி இன்னொரு இடத்துல கொண்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு அதில் நிறைய மின்சார இழப்புகள் அப்படிங்கிறத நம்ம சந்தித்து கொண்டிருக்கிறோம். அதை குறைப்பதற்கு இந்தியா என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறதெல்லாம் பெரும் கேள்வியாக மாறி நிற்கிறது. ஸோ கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது எல்லா உலக நாடுகளை மாதிரி இந்தியாவுக்கும் பெரும் பிரச்சனை தான். அதை பேஸ் பண்ணி அடுத்த வரக்கூடிய ஒரு 10-15 வருடங்களில் மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் அப்படிங்கிறதும் ஒரு இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதும் இந்தியாவில் வளரப்போகுது. நேற்று எப்படி வெட்டிங் இண்டஸ்ட்ரியை பற்றி நான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கிளாஸ் எடுத்து அது கண்டிப்பாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணும் அப்படின்னு நான் சொன்ன மாதிரியே இந்த ரினியூவபிள் எனர்ஜி மற்றும் நம்முடைய அடுத்த கட்ட நகர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய கிளைமேட் கிரைசிஸ், இதற்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் இதற்கான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டும் பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கு. அதை பற்றியும் நம்முடைய மாணவ மாணவிகள் படிக்க வேண்டும். நான் முதலே சொன்ன மாதிரி கனரா HSBC லைஃப் NFOல ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கு. NRIலாம் மாதம் ஒரு 18,000 ரூபா சேவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெருந்தொகையாக 5 வருஷம் லாக்கிங் பீரியடில் ரிட்டர்ன் எடுக்கலாம் அப்படிங்கிறதும் இதில் குறிப்பிடத்தக்கது. 30ஆம் தேதி அப்படிங்கிறது கடைசி தினம். இதில் ATC வழியாகவும் 10/10D வழியாகவும் டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ மேலும் விவரங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்திக்கோங்க. ஸோ ஓவராலாக நாம கிளைமேட் கிரைசிஸில் எந்த இடத்துல இருக்கோம், கிளைமேட் கிரைசிஸில் மக்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, மீதம் இருக்கும் நாடுகள் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்த்துருக்கோம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.